நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னா கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம். ஏன் கொஞ்சம் த்ரில்லிங்காக விளையாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடணும்னா ஓஜா போர்டு. ஓஜா போர்டை பற்றி கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதை நிறைய பேர் விளையாடி இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸும் வந்திருக்கு. நம்ம ஊர்லலாம் ஓஜா போர்டு யூஸ் பண்ணி விளையாடும்போது பேய் வரும், பேய்கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மூவியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓஜா போர்டுக்கு பதில் வேறு ஒரு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காமிச்சிருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூவி நேம் டாக் டு மீ. இந்த படத்தில் முக்கியமான 3 கேரக்டர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோயினி மியா, மியாவோட ஃப்ரெண்டு ஜேடு, ஜேடோட பிரதர் ரெய்லி. படத்தோட ஓப்பனிங்லேயே மியாவை காட்டுறாங்க. மியாவை காட்டும்போதே அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவங்களோட அம்மா இறந்துருப்பாங்க. அவங்க இறந்து அன்னையோட 2 வருஷம் ஆயிருக்கும். அதனால ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மியா அவங்க ரிலேட்டிவ் யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு சோகத்துலேயும் டிப்ரெஷனில் இருக்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ரெய்லியை காட்டுறாங்க. ரெய்லி அவரோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா டம் அடிப்பார், ரெய்லியை அடிக்க சொல்வார். ரெய்லி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு நீலாம் ஒரு பயந்தாங்குழிடா, நீ எதுக்குமே லாக் இல்லைன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் மியா பார்த்தீங்கன்னா ரெய்லியை பிக்கப் பண்ண காரில் வந்திருப்பாங்க. ரெய்லி மியா கூட காரில் ஏறி போவாங்க. காரில் போகும்போது 2 பேருமே நல்லா லவுடாக சாங் கேட்டுட்டு கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே ரோட்டில் ஒரு கங்காரு அடிபட்டிருக்கும். மியா அதை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் திரும்பவும் கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரெய்லி அதனால் ரொம்பவே கோவமாயிடுவார். ஏன் மியா நீ இப்படி பண்ண, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணாலும் அது கண்டிப்பாக இறந்து தான் போகும், அதனால தான் நான் கம்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெய்லியை கூட்டிகிட்டு ரெய்லியோட வீட்டுக்கு போகிறாங்க. மியாவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அதிகமாக ஜேட் வீட்டில் தான் இருக்காங்க. ஜேடை பார்க்க அவங்க ரூமுக்கு போனால் ஜேட் அவங்களோட லவ்வரான டேனியை கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. மியா அதை பார்த்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பேசாத மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜேட் கிட்ட மியா பார்த்தீங்கன்னா இன்னையோட அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஜேடும் பார்த்தீங்கன்னா சரி கவலைப்படாத நாங்களாம் இருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜேட் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை ரூம்லேருந்து வெளியே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஜேடோட அம்மா ஆன்டி லியும் பார்த்தீங்கன்னா மியா கிட்ட ரொம்பவே ஆறுதலாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஜேடுக்கு அவங்க ஃப்ரெண்டான ஹேலி கிட்டே இருந்து ஒரு வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு வர சொல்லி கால் வந்திருக்கும். அதுக்காக ஜேட் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு போவாங்க. கூட மியா நானும் வரேன், எனக்கு இங்கே ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் கூட போகிறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போகும்போது ரெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெடியாக நிற்பார், என்னையும் கூட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஜேட் நீலாம் வேண்டாம், நீ ரொம்ப சின்ன பையன், அங்கெல்லாம் வர வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்னை கூட்டு போகலன்னா டேனியல் வரதை பற்றி நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால ஜேட் வேறு வழி இல்லாமல் சரி வா வந்து தொலைன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் நடக்கும். ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மியா அங்கே புதுசாக போனதுனால நானே இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓஜா கேம் தான் விளையாடுறாங்க. ஆனால் அங்கே ஓஜா போர்டில் நிறைய கேண்டில்ஸ் கிடையாது. அவங்க அங்கே அதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி சிலை மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு கேண்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அதை விளையாட ஆரம்பிக்கிற மியாவை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க கையெல்லாம் கட்டிட்டு அந்த கேண்டிலை ஏற்றிட்டு மியாவை வந்து 2 டைலாக் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. மியா டாக் டு மீன்னு சொன்ன உடனே அவங்க எதிரில் ஒரு பேய் மாதிரியான உருவத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மியா ரொம்பவே பயப்படுறாங்க. என்னடா இது, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேக் அடிக்கிறாங்க. எல்லாரும் இல்லை நீ பண்ணி தான் ஆகணும், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு திரும்பவும் மியாவை பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மியாவை டாக் டு மீ சொல்ல வச்சுட்டு அந்த பேயை அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ளேயே போயிடும். அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ளே போய் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்கவங்க பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஒரு கேமாக விளையாடிட்டு இருப்பாங்க. மியாக்கு அப்புறம் எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் திரும்ப திரும்ப அதை விளையாடி ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே அன்னையோட டே முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறம் மியாக்கு அந்த கேம்லேயே நினப்பு இருக்கும். அவங்களுக்கு அதை திரும்ப விளையாடணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் ஜேடோட லவ்வரான டேனியலுக்கும் அதை விளையாடணும்னு தோணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அது ஜேடோட ஃப்ரெண்டான ஹெய்லியும் ஜோஸும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால ஜேடு வந்து ஹெய்லி கிட்ட இதை நாங்கள் திரும்பவும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் விளையாட முடியாது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேணா வா நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் பார்த்தீங்கன்னா ஹெய்லியையும் ஜோஸையும் அவங்க வீட்டுக்கு அந்த மெட்டீரியலை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஜேட் முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கம்மா, சின்னதாக பார்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு திட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக விளையாடிட்டு எல்லாருமே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருக்கும்போது டேனியல் மட்டும்தான் வருவாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஹெய்லியும் ஜோஸும் உள்ளே வராங்க அந்த மெட்டீரியலை எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேனியல் அந்த கேமை விளையாடணும்னு ஆசைப்பட்டதுனால ஃபஸ்ட்டு டேனியலையே பண்ண விடுறாங்க. டேனியலுக்குள்ளே ரொமான்டிக்கான ஒரு பேய் வருது. அது பண்ணுறதை பார்த்து இவங்க எல்லாமே சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கையை எடுத்ததுக்கப்புறம் அந்த பேய் போயிடும். அதை பார்த்து பார்த்திங்கன்னா டேனியல் கொஞ்சம் அப்செட் ஆகிடுவார். இவங்க கிண்டல் பண்ணலாம் பார்த்து ஜேடும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திரும்ப திரும்ப அதை விளையாடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெய்லி நான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜேடு திட்டுவாங்க, நீ ரொம்ப சின்ன பையன், நீ இதெல்லாம் விளையாடக்கூடாது, அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னை சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஜேடு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் ரெய்லி கேட்க மாட்டாங்க. ஜேடு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜேடு பார்த்தீங்கன்னா மியா கிட்ட சொல்லுவாங்க, நீயாவது எனக்காக பேசலாம்ல மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மியா அவங்க ஃப்ரெண்டு ஹெய்லி கிட்ட சொல்லி ஒரு 60 செகண்ட்ஸ் இல்லாட்டி 50 செகண்ட்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை விளையாடும் போது 90 செகண்ட்ஸ்க்கு மேலே யாரையுமே தாண்ட விட மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த கேண்டலை அணைச்சிட்டு அவங்களோட கையை எடுத்துருவாங்க. ரெய்லி சின்ன பையன் தானே, ஆசைப்படுறான், அவன் ஒரு 50 செகண்ட்ஸ் விளையாடட்டும்னு சொல்லிட்டு மியா கம்பல் பண்ணி அவங்கள விளையாட விடுறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ரெய்லியும் அந்த கை கூட அவர் கையை கோத்துட்டு டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதிரில் ஏதோ உருவம் தெரியுது. அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் ரெய்லிக்குள்ளே வந்துடுது. அந்த பேய் ரெய்லிக்குள்ளே வந்த கொஞ்ச நேரத்திலேயே மியாவை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்குது. அங்கே இருக்கவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் மியா சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெய்லி உடம்புல இருக்க அந்த பேய் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக மியா கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் டைம் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மியா ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ், வேண்டாம் கைஸ், இது என்னோட அம்மா, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ சொல்லியும் மியா ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி 90 செகண்ட்ஸ்க்கு மேலேயே போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. 90 செகண்ட்ஸ் போன உடனே ரெய்லி பார்த்தீங்கன்னா அவன் எதிரில் இருக்க அந்த டேபிளில் அவன் தலையை போட்டு டம்முன்னு முட்டுவான். அப்படியே அவன் தலையிலேருந்து ரத்தம் பொலன்னு ஊற்றும். கண்ணு மூஞ்செல்லாம் ஒரு பக்கம் வீங்கி போன மாதிரி ஆகிடும். கத்தி எடுத்து அவனே அவன் கண்ணை குத்திக்க போவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுப்பாங்க. அவனுக்கிட்ட இருந்து அந்த கையை பிரிக்க பார்ப்பாங்க. ஆனால் யாராலையும் பிரிக்க முடியாது. டக்குன்னு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே அவன் சேரோடு சேர்ந்து நகர்ந்து போயிட்டு அங்கே ஒரு டேபிளில் அவன் முட்ட போவான். அங்கே போய் அவன் முட்டினா அவன் காலின்ற நிலைமையில் இருப்பான். அப்போ அவன் முட்டை போகும்போது டக்குன்னு ஜேடு வராங்க. அவன் முட்டுற நேரத்தில் அந்த இடத்துல ஜேடு கையை வச்சிடுறாங்க. ரெய்லி சேரோட கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவன் கையிலேருந்து அந்த கையை பிடுங்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வராங்க. அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு மியா எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ணுறாங்க. ரெய்லியை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஜேடு இங்கே நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாள். அவங்க அம்மா ரொம்பவே ஜேடை திட்டுவாங்க. மியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போன உடனே அவளோட பேக்கை திறந்து பார்க்குறா. பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கை. அவங்க அம்மா கிட்ட பேசணுன்ற நினப்பில் அந்த கையை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் மியா ஹாஸ்பிட்டலில் இருக்க ரெய்லியை பார்க்கறதுக்காக போவாள். அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவளை பார்க்க விட மாட்டாங்க, ரொம்பவே திட்டிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்லே ஒரு கண்ணாடியில் அவங்க அம்மாவோட உருவம் அவளுக்கு தெரியுது. அவங்க அம்மா அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்க அம்மா அவகிட்ட பேசுகிற மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. அவள் வீட்டுக்கு அந்த கையை எடுத்துகிட்டு போனதுலேருந்து அவளுக்கு நிறைய மர்மமான உருவங்கள் அவள் கண்ணுக்கு தெரியுது. அதில் அவங்க அம்மாவும் அவளுக்கு தெரியுறாங்க. அங்கேருந்து மியாவை டேனியல் நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூப்பிட்டு போகிறாங்க. நீ எதுவும் வரி பண்ணிக்காத மியா அப்படின்ட்டு டேனியல் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவார். அப்புறம் டேனியலை மியா எங்கள் வீட்டிலே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போ அப்படின்னு சொல்லுவாங்க. டேனியலும் ஓகேன்னு சொல்லிட்டு மியா வீட்டில் போய் ஸ்டே பண்ணுவார். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மியா அவரோட காலை கடிப்பாங்க. டேனியல் அலறி அடிச்சுட்டு எழுந்துக்குவார். என்ன மியா பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை நான் எதுவும் பண்ணலை, அந்த பேய் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அந்த கையை கொண்டு போனதுனால அவங்களுக்கு கற்பனையாக நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அவங்களுக்கு கற்பனையாக நிறைய பேய்கள் மாதிரி அவங்க கண்ணுக்கு அமானுஷ்ய சக்திகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டேனியல் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார்.
மியாவோட அப்பா மேக்ஸுக்கு ஜேட் வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். மியாவை ஃபஸ்ட்டு திட்டுவார். ஏன் நீ என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இருந்திருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டரை படித்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியா ரொம்பவே சோகமாக அந்த லெட்டரை வாங்கிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்க ரூம்குள்ளே போனவுடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவள் கண் எதிரில் தோன்றாங்க. அவங்க மியா கிட்ட இதுக்கு மேலே நீ ரெய்லியை விட்டு வச்சினா அது அவனுக்கு தான் ஆபத்து. அவனை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே சாவடிச்சிடு. இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தது உங்கள் அப்பா கிடையாது, அதெல்லாம் பேய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க ரெய்லிக்கு சுயநினைவு வரும்போதெல்லாம் அவரே தன்னைத்தானே சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து ஜேட் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் மியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா திருப்பி அந்த கையால் மட்டும்தான் முடியும். நம்ம அந்த கேண்டிலை அணைக்காமல் அவன்கிட்ட இருந்த அந்த கையை பிரித்ததுனால தான் திரும்ப திரும்ப அவன் அதையே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒரே ஒரு வாட்டி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜேட் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டானே ஹெய்லி கிட்டேயும் ஜோஸ் கிட்டேயும் கேட்பாங்க. அப்போ ஜோஸ் அதை யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தோன்ற டீட்டெயில்ஸை சொல்வார். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பார்ட்டி நடக்கிற வீடை காமிச்சிருப்பாங்க. அங்கே கோல்ன்றவன் தன்னோட பிரதர் டக்கேட்டை கூப்பிட போயிருப்பான். அந்த டக்கேட் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அண்ணனையும் குத்திட்டு அவனே குத்திட்டு செத்து போயிருப்பான். அந்த பார்ட்டி நடந்த வீட்டிலேருந்து தான் ஜோஸ் இந்த கையை எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டக்கெட் அந்த கேமை விளையாடி தான் அந்த மாதிரி ஆகியிருப்பான். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு கோல்கிட்ட போய் கேட்குறாங்க. போய் ஒரு சின்ன பையனையாக விளையாடி விட்டீங்க, இதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம், காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதுக்கு நாம தான் ஏதாவது முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேண்டிலை அணைக்காமல் அவன் கையை அதுலேருந்து எடுத்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி அந்த கேண்டிலை ஏற்றிட்டு திருப்பவும் அந்த கேண்டிலை அணைச்சிட்டு அவன் கையை அதுலேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா ரெய்லியால் அதை பண்ண முடியாது. அதனால பார்த்திங்கன்னா மியா பண்ணுறாங்க. மியா கண்ணில் ஒரு சின்ன குட்டி பொண்ணு தோன்றுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெய்லியை பற்றி மியா கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நிறைய பேய்ங்க அதை சுற்றி இருக்க மாதிரி காட்டுறாங்க. உடனே மியா அலறி அடிச்சிட்டு ரெய்லியை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மியா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுனதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அவங்க அம்மா கொடுத்ததா சொன்ன அந்த லெட்டரெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியா கண் இதெல்லாம் அவங்க அம்மா தோன்றுறாங்க. அவங்க அம்மா கிட்டே இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா இதெல்லாம் உண்மை கிடையாது செல்லும், நான் சூசைட்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்கிட்ட பேசினது உங்கள் அப்பாவே கிடையாது, அதெல்லாம் பேய்ங்க, நீ அதெல்லாம் நம்பாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மியா அவங்க அப்பா கூட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அந்த ரூமில் கீழே பேரண்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் கீழே அவங்க அப்பாவுக்கு மேலே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு மியா ரூமில் வந்து கதவை தட்டுவார். ஆனால் மியா திறக்க மாட்டாங்க. அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போவாங்க. மியா பார்த்தீங்கன்னா கற்பனையாக அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு மியாவோட அப்பா மியாவை எழுப்ப ட்ரை பண்ணுவார். அங்கே பக்கத்தில் இருக்க இரும்பு கம்பி எடுத்து டக்குன்னு அவங்க அப்பா கழுத்துலேயே குத்திடுவாங்க. அவருக்கு கழுத்தில் ரத்தம் ஊற்றும். ஆனாலும் அவங்க அதை பார்த்து பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் அவங்க அம்மா சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு ரெய்லியை சாவடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜேடு இருப்பாங்க. ஜேடு இருக்கும்போது அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேடுக்கிட்ட ஏதோ ரீசன் சொல்லி ஜேடு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர வச்சுட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறாங்க. ரெய்லி பக்கத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா ஆல்ரெடி மியாவை ரொம்பவே திட்டினதுனால இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி வந்து ரெய்லியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெய்லியை பார்த்துட்டு நான் கீழே போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவாங்க. அதுக்கப்புறம் மியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ரெய்லியை சாவடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேரில் ரெய்லியை உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூப்பிட்டு போவாங்க. ஜேடு பார்த்தீங்கன்னா மியா சொன்னதை நம்பி போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்துடும். உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஆமாம் மியா இங்கே தான் வந்திருந்தா, ரெய்லி பக்கத்தில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் உடனே ரெய்லி கிட்டே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ரெய்லி இருக்க மாட்டாங்க, மியாவும் இருக்க மாட்டாங்க. மியா பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு ஒரு மெயின் ரோட் பக்கம் போயிட்டுருப்பாங்க. ஜேடு திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ரெய்லியை மியா கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு மியான்னு கத்திக்கிட்டே பின்னாடி போவாங்க. ஆனால் மியா நிற்காமல் போவாங்க. அங்கே மெயின் ரோட்டில் நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே போய் ரெய்லியை அந்த வண்டியோடு நிற்க வச்சுட்டு மியா பிடிச்சிட்ருப்பாங்க. மியா ரெய்லியை அந்த நடு ரோட்டில் தள்ளி சாவடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணி காட்டுறாங்க. கட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோட்டில் மியா விழுந்திருப்பாங்க. விழுந்த இடத்துலேருந்து மியா எழுந்து அங்கே ஓரமாக ரெய்லியும் ஜேடும் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மியா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க.
உள்ளே போகும்போது ஒரு தாத்தா அந்த பக்கம் சைடில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜேடு, ரெய்லி, ஜேடோட அம்மா 3 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்கள நோக்கி இவங்க போகும்போது அங்கே இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜேடு, ரெய்லிலாம் நடந்து போகிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டே மியா பின்னாடி போவாங்க. அங்கே இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். கடைசியாக அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பான்னு அவங்க அப்பா பின்னாடியே கத்திக்கிட்டே போவாங்க. அவர் போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். அவங்கள சுற்றி திடீர்னு இருட்டான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மியாவை நோக்கி ஒரு குட்டி வெளிச்சம் மாதிரி தோணும். அந்த வெளிச்சத்தை நோக்கி மியா போய் உக்காருவாங்க. அவங்க அங்கே போய் உக்காஞ்ச உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் அவனோட கையை நீட்டிகிட்டு இருப்பான். மியா அந்த கையை கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட போய் கையை நீட்டுவாங்க. அந்த பையன் மியாவை பார்த்து நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நிமிஷத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கே புரியும். ரெய்லியை சாவடிக்க மனசு இல்லாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா நாம் செத்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மியா பார்த்தீங்கன்னா ரெய்லியை சாவடிக்காமல் அவங்க நடு ரோட்டில் விழுந்து செத்து போயிருப்பாங்க. அவங்க செத்து போனதுக்கப்புறம் ரெய்லிக்கு குணமாகிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமை இன்னொரு பையன் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த விளையாடுற இடத்துல இவங்களே ஒரு பேயாக போய் உக்காடுறாங்க. அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பழைய கதையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.